ஒரு ரூரல் ஏரியால கண்டினியூஸா ஒன்ஸ் இன் அ வீக் ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன்ஸை நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம். அந்த வகையில் என்ன மீட் பண்ண வந்திருந்த ஒரு 56 வயசு லேடியோட ஸ்டோரியை பற்றி இங்கே நான் ஷேர் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன். அவங்களோட 3 ஃபிங்கர்ஸை ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இழந்திருந்தாங்க. அவங்களோட தலையில் ஒரு சின்ன ஆப்ரேஷன், பிபி, சுகர், இத மாதிரி அவங்களோட பாடியில் நிறைய வகையான நோய்கள். இந்த நோய்க்காக மாசம் மாசம் மருந்தெடுக்கிற கிளினிக் புக்ஸையும் சேர்த்து எங்கள்கிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுக்கு பிளட் கேன்சர், ஸோ கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டல் வைக்கிற மாதிரி தான் நீக்குது. அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து கொள்றதுக்காக அவங்களோட ஒரே ஒரு சன், இவர் கண்டினியூஸாக அவங்களோட அப்பாவோட ஹாஸ்பிட்டல் வைக்கிறாரு. கடந்த 10 வருஷமா இந்த ஸ்ட்ரகிள்ல தான் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, என்னால இனிமே முடியாது, நான் சூசைட் பண்ணி கொள்ளணும்னு நினைச்சேன். அந்த நேரத்துல உங்களோட ஆஃபீஸ்ல என் பக்கத்து வீட்டில் உள்ள ஒருத்தர், நீங்க நாளைக்கு வந்து இப்படி ஒரு கவுன்சிலிங் இருக்குது, அதுக்கு நீங்க வந்துட்டு போய்த்து உங்களோட முடிவை நீங்க எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டிதான் நான் வந்தேன். இந்த 3 நாளா ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்றேன், வேற எதுவுமே இல்லை. ஏண்டா எங்களோட வீட்டில் வேற எதுவும் இல்லை, அரிசை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட மனசை மாற்றி அவங்களுக்கான தைரியத்தை கொடுத்து எங்களோட ஆஃபீஸ் டீம் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டோரியிலிருந்து நான் ஒரு பெஸ்டான லெசனை படிச்சுக்கொண்டேன். அது என்னன்னா, நம்ம லைஃப்ல சின்ன சின்ன விஷயத்துக்காக எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டென்ஷன் ஆகுறோம். ஆனால் எங்களால் இமேஜின் பண்ணிக்கொள்ள கூட இயலாத அளவு ப்ராப்ளம்ஸோட, பெயின்ஸோட இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் எங்களுக்கு கிடைச்சதை வச்சு ஒரு பெஸ்டான லைஃப் எங்களால் வாழலும்.